வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஓப்போ ரெனோ 7 ப்ரோ அடுத்த ரெனோ சீரிஸோட ரெனோ 6ஓட சக்சஸர் 6 ப்ரோ சீரிஸோட ரெனோ 6 சீரிஸோட சக்சஸர் ஃபர்ஸ்ட் ஃபோன் ரெனோ 7 ப்ரோ. இன்னும் 7 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரும்னு தெரியல. அதுல என்ன அப்டேட் இருக்கு? இதுல வந்து அதே 12GB RAM இருக்கு, LPDDR4X தான். ஓகே, அதே 256GB ஸ்டோரேஜ் இருக்கு, UFS 3.1, Dimensity 1200 மேக்ஸ் அப்படின்னு இருக்கு. 1200 தான் போன இதெல்லாம் இருந்துச்சு. மேக்ஸுக்கும் இதுக்கும் அதே கிளாக் ஸ்பீட் தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னு தெரியல. மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்காங்க? 3 GHz, அதே 3 GHz தான் இருக்கு. அதே 2 GHz இதுதான் இருக்கு. அதே 6 nm தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியலையே. 90Hz ஸ்கிரீன் தான் இருக்கு. இது முன்னாடி 90Hz தான் இருந்துச்சு. 90Hz தான் இருந்துச்சு. இப்பயும் 90Hz ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே Full HD Plus OLED தான் இருக்கு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியலையே. சத்தியமா என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்தா AnTuTu-ல வந்து V23 Pro-ஓட பெட்டரா இருக்கு. V23 Pro வந்து அதுவும் Dimensity 1200. ஓகே, அதோட பெட்டரா ஆனா X70 Pro-ஓட கம்மியா இருக்கு. X70 Pro-ஓட கம்மியா இருக்கு. ஆனா 6ஓட அதிகமா இருக்கு. 6 Pro-ஓட அதிகமா இருக்கு. சோ கரெக்டா நடுவுல இருக்கு. ஆனா அந்த அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. இதுக்கு வேற ஒரு புது போன்லாம் லான்ச் பண்றதுக்கு எதுக்குன்னு தெரியல. 6 மாத்திட்டாங்கல்ல, அதுக்குதான். அதுக்கு ரெனோ 6 வாங்க. கேமரா மாத்திட்டாங்கல்ல, அதுக்கு கேமரா மாத்திட்டாங்கல. சரி, அது எனவே நம்ம டெஸ்ட் பண்ணல இந்த வீடியோல. Geekbench சிங்கிள் கோர்ல வந்து 11T Pro-ஓட பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா அது 888 பெட்டரா இருக்கா சிங்கிள் கோர்லயா? கோர்ல அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா X70 Pro பெட்டரா இருக்கே. X70 Pro 1200 அவங்களோட ஓன். அது Dimensity 1200 Vivo-னு போட்டிருக்காங்க ஸ்பெசிபிக்கா. சோ அது வேற ஸ்பெஷல் கஸ்டம் இது சிப் மாதிரி. ஆனா V23 Pro-ஓட பெட்டரா இருக்கு. ரெனோ 6 Pro-ஓட பெட்டரா இருக்கு. V23 அவ்வளவு மோசமா இருக்கு. மல்டி கோர்ல கம்மியா இருக்கு. மல்டி கோர்ல கம்மியா இருக்கா? ரெனோ 6 Pro-ஓட கம்மியா இருக்கு மல்டி கோர்ல. என்னது இது? அப்போ த்ராட்டிங் பண்றாங்களா? என்ன பண்றாங்கன்னு தெரியல. கூலிங் மெக்கானிசம்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. கூலிங்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா சம ஸ்லிம் 7.45 mm ஸ்லிம் டிசைன், மெட்டல் பாடி வேற. மெட்டல் இதானே தின்னஸ்ட் ரெனோன்னு சொல்லாங்க. தின்னஸ்ட் ரெனோன்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம ஹீட்டிங் இந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுவோம். சார்ஜ் எவ்வளவு இருக்கு? சார்ஜ் இப்போ 40% இருக்கு. வாமா இருக்கா? 33. ஓகே, நம்ம ஏசி ரூம்ல தான் இருக்கோம். ஸோ இப்போதான் ஏசியில் ஃபோன் வச்சு எடுத்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையா? அது வேற ஃபோனுக்கு வச்சேன். இதோட சிஸ்டர் கம்பெனிக்கு வச்சேன். சரி, ஃபர்ஸ்ட் அவங்க கேம் லான்ச்லேயே இருக்கு. அதில் கேம் லான்ச்ல ஏதோ HDR நைட் மோட்லாம் இருக்கு. அது ஆனால் அது PUBG மொபைலில் தான் சப்போர்ட் ஆகும். ஆனால் இந்தியாவில் PUBG மொபைல் இல்லை. ஸோ ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பேட்டில் கிரவுண்ட்ஸில் சப்போர்ட் ஆகாது. ஆனால் இது நம்ம FPS கவுண்டர் போடலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே கம்பெனி தான். இதே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகாத ஒரு கம்பெனி இருக்கு. இதுதான் அதோட பேரண்ட் கம்பெனி. சரி, செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல ஹை கிராஃபிக்ஸ். சரி, இப்போ HDRனு இருக்கு, அல்ட்ரா இருக்கு. அல்ட்ரா HD ஆப்ஷன் இல்ல. ஆனா ஸ்மூத்ல போட்டா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட்னு ஒன்னு இருக்கு. சரி, இப்போ HDR போடலாம். ஃப்ரேம் ரேட் அல்ட்ரா எப்படி ஃப்ரேம் ரேட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது பட் Dimensity 1200 மேக்ஸ் தானே. ஓ ஆமால, சவுண்ட் டோர் ஸ்பீக்கர்ஸா? ஆமா, டோர் ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனா டாப் ஸ்பீக்கர் ரொம்ப கம்மி, 20% அந்த அளவுக்கு தான் இருக்கு. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks and play responsibly. 40 FPS 90 FPS டிஸ்ப்ளேல 40 FPS வருது. ஐயோ. சரி, இப்போ நான் மாத்திட்டு இதுல போனா ஸ்மூத்ல போட்டு எக்ஸ்ட்ரீம் போட்டேனா இப்போ 60 வருது. அப்ப இதுலயே போடு. சரி, குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. குவாலிட்டி அடப்பாவி, குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. குவாலிட்டி செம கம்மியா இருக்கு. ஆமா, ஆனா 60 FPS வருது. மற்ற இதில் 60 FPS வரவே மாட்டேங்குது. அது 40 FPS லாக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷன்
அங்கதான் இருக்கான். படுத்துக்கிட்டோம். ஆமா படுத்தே விட்டான் ஐயா. ஓடுறான் bro. Blue team is in the lead. புல்லட்ஸ் இல்லையே. புல்லட்ஸ் இல்லடா. புல்லட் வேணும் தெரிஞ்சு போட்டுறாங்க. அவங்களே எப்படி தெரியும் நம்மளுக்கு புல்லட்ல நம்ம ரீலோட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, புல்லட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் ரீடிங்கு. ஐயோ 29 25 வந்துட்டான். அங்கேன்னு சொல்றான் பாரு. ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. எங்கே தான் சொல்றீங்க? ஐயோ 31 அங்கேருந்து அடிச்சான். 36 பாருக்கே அன்ஸ்டாப்பபிளா. துரத்தி அடிக்கடா. சரி ஓகே 39. வாவ், இதுக்கே தடுங்க. அதுக்குள்ள 39 ஆயிடுச்சா? சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சு? 3% போச்சா இந்த கேம்கா? என்ன பெரிய கேம் தானே அது. அவ்வளோ டிமாண்டிங்லாம் இல்லையே. சரி ஓகே, கால் ரெடி பார்க்கலாம். கால் ஆஃப் டியூட்டி லான்ச் கேம் ஃபாஸ்டர். இது ரேம்லேயே வைப்பாங்கல்ல அந்த லான்ச் கேம் போட்டா. ஆனால் 12 GB இருக்கு, ஸோ பிரச்சனை இருக்காது. இதில் வெரி ஹை மேக்ஸ். வேறு எது இல்லையே. நிறைய மேக்ஸ் தான். டீம் டெத் மேட்ச். பாதிலேருந்து கொடுக்காதீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுங்க. அப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரீ மேட்ச். அதான் வீரா இருக்கும். இதனால டிஃப்ரெண்டாக வருது போகுது. இது இல்லை, கன் இல்லை. செகண்ட் மாற்றணும். இந்த மேப் எனக்கு தெரியாதே. போயிட்டே இரு, அதாவது வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட மாட்டேங்குது. என்ன கன் வச்சிருக்க? ஷார்ட் கன் வச்சிருக்கான். அங்கே அவனு வேணாம் இருக்கே ஒருத்தன். சரி ஓகே. இதான் வச்சிருக்கோம். ஐயோ எனிமி. 17 12. பரவாயில்ல, க்ளோஸாக தான் இருக்கும். நம்ம ஆளுங்க இருக்கும். இங்கேயும் சொல்றாங்க நேடு வந்து 17 18. சும்மா கிரேனேட் தூக்கி போடுறாங்க. அவ்வளோ கிரேனேடா இருக்கு அவங்ககிட்ட. சரி எல்லாம்லாம் போடுவான். இங்க இருக்க ஓகே. அந்த ரெட் கலர் காட்ட மாட்டேங்குது சரியா? அது இந்த கான்ட்ராஸ்ட் கூட கிளியரா தெரிய மாட்டேங்குது. வெயில் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. 21 23 லெஃப்ட்ல காட்டுது ரெட் கலர். பார்த்தாங்க போறேன் இப்போ. இன்னும் நம்மளும் கிரேனேட் போடுறான். இங்கேயா சுத்தமா அது ரெட் கலர் லெஃப்ட்ல காட்டுது.
ஏய் ஒருத்தங்க காமிங் வெயிட்டிங்க ஒருத்தங்க சாவு அவ்வளவுதான். நான் சும்மா ஓடிட்டு இருக்கேன். 41 கையில ஹீட் ஆகுது. பின்னாடி 39 41 பின்னாடி 41 சார்ஜ் 35 வச்சு. இது கொஞ்சம் கம்மி தான். 2% தான் வாங்கிருக்கு. சரி லாஸ்ட் இதுல தான் வேற லெவலா வரும். A41 ஆமா 45 46 45 டச் ஆகுமா? த்ராட்லிங் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 45 டச் ஆகுமா? செக் பண்ணலாம். $15 FPS 50 FPS 60 FPS வரைக்கும் போகுங்களா? இங்க வரைக்கும் போ. இதுல இந்த கேம்குள்ள போகணும். பிக்கலோட இருக்கு. சரி செட்டிங்ஸ் எல்லாமே ஹைல இருக்கு. ஹையஸ்ட் 60 FPS மோஷன் blur ஆஃப். இது வரைக்கும் ஸ்மூத்தா இருக்கு. 60 வரலையே, 49 தான் வருது. 49 மேல போக மாட்டேங்குது. 50 அவ்வளவுதானா? ஜிபியூ பாருங்க 37% தான் கம்மியா இருக்கு. ஜிபியோட யூசேஜ் ஏதோ 50% தான் யூஸே இருக்கு. சிபியூ தான் சம பாட்டிலுக்கா இருக்கு. 100% இருக்கு சிபியூ. இப்போ ஒரு 4K வீடியோலாம் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடுமா? ஐயோ இது பயங்கரமா இருக்கும் போல் இருக்கு. இன்னும் தெரியும். ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருக்கியா? 2 பேரும் எங்க வச்சுக்கோங்க, நம்மள தான் காலி பண்ணுவாங்க. மாறி மாறி அடிக்குது. ஐயோ ஏச்சிடலாம் ஹெல்த் கம்மியாக தான் இருக்கு. அந்த ஒரு ஹெல்த் வச்சுக்கிட்டு அதுக்கு முடிஞ்சிச்சா? வேணா ஒரு லெவல் கூட பார்க்கலாம். ஓகே ஓகே. எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 43 இந்த சின்னதுக்கே 43 ஆயிடுச்சு. அவ்வளோதான், பெருசாக போனாலும் எவ்வளோ தான் வரும். அப்படியே 45 கண்டிப்பாக டச் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பண்ணானா. ஏன்னா இதில் கூட 50 60 FPS கூட வரல. ஓகே, சார்ஜ் எவ்வளோ குறைச்சிருக்கு இதுக்கு? 33. இதுக்கே 2% கம்மியாயிடுச்சு. 2%. ஓகே தான். ஓகே, இதுதான் வந்து ரெனோ 7 ப்ரோவோட கேமிங் அண்ட் பெஞ்ச் மார்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சிவச்சன் மிலன். ஐயப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.